முற்றிய மும்பை இந்தியன்ஸ் சண்டை. ஹர்திக்கை திட்டிய இளம் வீரர். 17வது சீசன் துவங்குவதற்கு முன் திடீரென்று ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங் மூலம் வாங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை கேப்டனாகவும் நியமித்து அதிர்ச்சி கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா போன்றவர்கள் ஹர்திக் பாண்டியாவுக்கு வாழ்த்துக்களை கூறாமல் இருக்கின்றனர். இதன் மூலம் இவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கருதப்படுகிறது. மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் பாண்டியா கேங்கில் இஷான் கிஷன் போன்றவர்களும், ரோஹித் சர்மா கேங்கில் சூரியகுமார், பும்ரா, திலக் வர்மா, ஆகாஷ் மத்வால் போன்றவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி சமீபத்தில் டெல்லியில் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக 258 ரன்களை விட்டுக் கொடுத்து சொதப்பினர். இருப்பினும் அதன் பிறகு மும்பை இந்தியன்ஸ் கடுமையாக போராடியது. இலக்கை துரத்தி களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியும் கடுமையாக போராடி 247 ரன்களை அடித்து 10 ரன்கள் வித்தியாசத்தில் தான் தோற்றனர். திலக் வர்மா கடுமையாக போராடி 63 ரன்களை எடுத்தார். இந்நிலையில் இப்போட்டியில் தோல்விக்கு காரணம் திலக் வர்மா தான். அவரால் தான் தோற்றோம். இடது கை ஸ்பின்னர்களுக்கு எதிராக அவரால் அதிரடி காட்ட முடியவில்லை. அக்சர் பட்டேலை அட்டாக் செய்திருக்க வேண்டும் என திலக் வர்மாவை ஹர்திக் விமர்சித்திருக்கிறார். அதன் பிறகு மும்பை இந்தியன்ஸ் ஓய்வு அறையில் அனைத்து வீரர்களுக்கு முன்பு திலக் வர்மா ஹர்திக்கிடம் ஆக்ரோஷமாக பேச துவங்கியதாகவும், அப்போது தோல்விக்கு நான் தான் காரணம் என எப்படி சொல்ல போச்சு, கேப்டன்சி திமிரா என திலக் வர்மா கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு ரோஹித் சர்மா திலக் வர்மாவை ஹர்திக் பாண்டியாவிடம் கூட்டி சென்று மன்னிப்பு கேட்க வைத்ததாகவும், ஹர்திக்கும் சிரித்துக் கொண்டே அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகிகள் உடனே ஓய்வு அறைக்கு சென்று திலக் வர்மாவை சமாதானம் செய்ய முயன்ற நிலையில் அதனை திலக் வர்மா கேட்கவில்லையாம். அதன் பிறகு T20 உலக கோப்பை அணி மீட்டிங்கிற்கு இணைய வழி சென்ற ரோஹித்தை அழைத்ததாகவும், அவர் அறையில் இருந்து வந்து திலக் வர்மாவை தனியாக அழைத்து சென்று சமாதானம் செய்து வைத்ததாகவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது.